மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வர். அவரை பேசி தொலைச்சா கூட பரவாயில்லைங்க. அவருடைய துணைவியாரை பற்றி பேசுறது, அவருடைய மகன், மகள், இப்படி மருமகன் என எல்லாரையும் இழுத்து ரோட்ல விட்டு வாயில வந்தெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா? எவிடன்ஸ் இருக்கணும். போங்க, கோர்ட்டுக்கு போங்க. நான் கூட பழைய மினிஸ்டர் ஊழல்லாம் போய் கேஸ் போட்டிருக்கேன். நீங்க போய் போடுங்க, வழக்கு மன்றத்தை நாடி போங்க. ஏற்கனவே உங்களை சிறையில் அடைச்சாங்க இப்படி பேசுறீங்கன்னு. அப்ப அவர் எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும். வாயில வந்து எல்லாம் பேசுறதுன்னு சொன்னா அது எப்படி சார் ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? அது அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா எனக்கு தெரியுது. அதாவது ஒரு கண்ணவிடன் அவன் இவன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சார், மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனிதர் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். அம்மா பேசினா விட்டுருவாங்களா? அம்மாவை பேசி என்னெல்லாம் நாட்டில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. செக்ரட்டரியேட்ல தவறா பேசுறதுக்காக அந்த செக்ரட்டரியேட் ஸ்டாப் சொல்லியே வர முடியல. வெண்ட கழட்டிட்டாங்க அம்மா. அதே மாதிரிதான் கண்ணா பின்னான்னு பேசுறது. விட்டுருவாங்களா அம்மா?